நேரம் வந்துவிட்டது பானாசுரா. இப்பொழுது உன் பாவங்களுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும். வா கிருஷ்ணா, என்னை தாக்கு. நான் பார்க்கத்தானே போகிறேன். மகா காளி எனக்கு அளித்த வரத்தை நீ எப்படி முறியடிக்கப் போகிறாய் என பார்க்கிறேன். காலம் கடக்கவில்லை பானாசுரா. சரணடைந்து விடு. நான் உன்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து நீ மனம் திருந்தி வாழ உனக்கு ஒரு வாய்ப்பை நான் தருகிறேன். ஆனால் நீ மீண்டும் உனது கைகளால் இந்த ஆயுதத்தை ஏந்தினாய் என்றால் நீ உனது தவறுக்காக மிகவும் வருந்த நேரிடும் பானாசுரா. தேவேந்திரா, பானாசுரன் கீழே அடங்கி விடுவானா? இல்லை நந்தி, நிச்சயமாக அவனது தலைக்குள் ஏதோ ஒரு சூழ்ச்சி திட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வா கிருஷ்ணா. இனி ஒன்றல்ல, 1000 கரங்கள் உன்னுடன் யுத்தம் புரிந்து உன்னை அழிக்க தயாராக உள்ளன. திரும்ப சென்று விடு கிருஷ்ணா. என்னை அழிக்கவே இயலாது. ஏனெனில் என்னை அழிக்கும் திறமை பெற்றவர் இதுவரை இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கவே இல்லை. நீ ஒரு முட்டாள் பானாசுரா. மகாகாளி உருவத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் தற்போது இல்லை என்ற நிலையிலும் அவர் வேறு ஏதேனும் மார்க்கமாக உன்னை போன்ற துஷ்டர்களை அழிப்பதற்கு ஆயத்தமாகவே இருப்பார். இன்று அந்த மார்க்கம் நான் தான், மகாகாளியின் தூதுவன் கிருஷ்ணன். நினைவுள்ளதா? மகாதேவர் உனக்கு வரமளித்த பொழுது உன்னிடம் அவர் என்ன கூறியிருந்தார் பானாசுரா? உனக்கு கிடைத்திருக்கும் இந்த கரங்களை தீய செயல்களுக்கு நீ பயன்படுத்தினால் உனது அனைத்து கரங்களையும் இழந்து விடுவாய். மகாகாளி உனக்கு அருமையான வாய்ப்பை அளித்தார்கள். ஆனால் நீ அதை தவறாக பயன்படுத்தி விட்டாய். நேரம் வந்துவிட்டது பானாசுரா. உன்னிடமிருந்து அந்த வரமானது திரும்ப பெறப்படுகிறது. வேண்டாம்.
இல்லை, உன்னால் என்னை அழிக்க இயலாது. மகாகாளி எனக்கு அளித்த வரத்தை உன்னால் மீற இயலாது. மகாதேவா, தோன்றிவிடுங்கள். மகாதேவா, தோன்றிவிடுங்கள். தாங்கள் அளித்த வரத்திற்காக தோன்றிவிடுங்கள். நான் தங்களை அழைக்கிறேன். மகாதேவா, என்னை காப்பாற்றுங்கள். என்னுடைய அழிவு துவாரகை வேந்தனால் ஏற்படக்கூடாது. எனக்கு மகாகாளி வரம் அளித்துள்ளார். மகாதேவா, என்னை ஒரு குமரி பெண் தான் அழிக்க வேண்டும். மகாதேவா, என்னை காப்பாற்றுங்கள். மகாதேவா, என்னை கிருஷ்ணாவிடமிருந்து காப்பாற்றுங்கள். இன்று நான் உன்னை அழிப்பதை எவராலும் தடுக்க இயலாது பானாசுரா. தாங்கள் கூறுவதை புரிந்து கொள்ள இயலவில்லை தாயே. தலை மற்றும் எண்ணங்களின் தொடர்புடைய சக்தியை ஏற்படுத்திவிட்ட பிறகு நாங்கள் பாலினத்துடன் இணைந்து சக்தி பீடங்களை நாங்கள் ஏற்படுத்தியாக வேண்டும். அதனால்தான் நாங்கள் இங்கு வந்தோம். இங்கு வருவதற்கு முன்பு வேறு எந்த பாகங்கள் எங்கு தொடர்புடைய சக்தி பீடங்களுக்கு சென்றிருக்க வேண்டும். இதயம். இதயமா? ஆம் மகனே. ஒரு பெண்ணிற்கு மிக முக்கியமான பகுதி அவளது இதயமாகும். குழந்தை பிறக்கின்ற பொழுதும் இயற்கை அதன் பாலினத்தை இறுதியாகத்தான் முடிவு செய்கிறது. ஆனால் முதலில் எண்ணம்தான் உற்பத்தியாகிறது. அதன் பிறகு இதயம். இந்த காரணத்தினால்தான் பார்வதி தேவியார் உங்களை முதலில் மகரந்த சக்தி பீடத்தை நோக்கி அனுப்பினார். மகரந்த சக்தி பீடமானது பிரம்மராந்திரத்துடன் தொடர்புடையதாகும். அதற்கு பிறகு இதயம் உருவாக்கப்படும். இதயம் கருணையின் பிறப்பிடமாகும். எண்ணத்திற்கும் கருணைக்கும் பிறகுதான் பாலினம் முடிவு செய்யப்படுகிறது. இது என்னுடைய குற்றமாகும். தாயார் நலமாக இருந்த பொழுதும் கூட எளிதான இதை நான் அறிந்து கொள்ள தவறினேன். இல்லை மகனே, இதில் உனது குற்றம் எதுவும் இல்லை. பெண்தான் ஜனனியாவாள். ஆகையினால் அவள் தனது மூளையினால் அல்ல, தன் இதயத்திடம் கேட்டுத்தான் தன் வாழ்க்கையின் அத்தனை முடிவுகளையும் எடுக்கிறாள். இக்காரணத்தினால்தான் அவள் மூளையினோடும் பாலினத்தோடும் அவளுடைய இதயமும் உருவாக்கப்பட்டு விடுகிறது. இப்பொழுது நாங்கள் என்ன செய்வது தாயே? எங்களுக்கு வழிகாட்டுங்கள். உன்னிடம் எனது சக்தியின் முழு ஒத்துழைப்பும் உள்ளது மகனே. ஆனால் தேவி பார்வதியாரின் மறுபிறப்பிற்கு இதயத்துடன் சம்பந்தப்பட்ட சக்திகளை நீங்கள் நிறுவியாக வேண்டும். வணக்கம் தாயே, எங்களுக்கு அனுமதி அளியுங்கள். நாங்கள் மிக விரைவிலேயே நாங்கள் அடுத்த சக்தி பீடத்தை அடைந்தாக வேண்டும். கவனம் குழந்தைகளே. அடுத்த சக்தி பீடத்தில் நீங்கள் ஒரு வித்தியாசமான புதுமையான சவாலை எதிர்கொண்டாக வேண்டும். தாங்கள் எங்களுக்கு வழிகாட்டியதற்கு நன்றி தாயே. இப்பொழுது நாம் எந்த சக்தி பீடத்தை நோக்கி செல்வது என்பதே தெரியவில்லை. மிக எளிது தம்மையா. அன்பு மற்றும் கருணையின் தொடர்புடைய தாயின் சக்தி பீடம்தான். அதனால் இந்த தீர்த்த யாத்திரையில் அடுத்த சக்தி பீடம் தாயார் ஜெகதாம்பிகையுடன் தொடர்புடையதாகும்.
காப்பாற்றுங்கள் மகாதேவா. தாங்கள் நிச்சயமாக வந்து விடுவீர்கள் என்று முழுமையாக நம்பினேன். அவ்வளவு எளிதாக என்னை இந்த கிருஷ்ணனை அழிக்க விட்டு விடுவீர்களா? உன் சக்கரத்தை விடு. மகாதேவர் என்னை காப்பாற்றி தான் அளித்த வரத்தை காப்பாற்றுவார். செலுத்து. இல்லை பானாசுரா, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் மகாதேவா? உன்னை ரட்சிக்க இங்கு நான் வரவில்லை பானாசுரா. நான் உனக்களித்த வரத்தை காக்கவே ஒருமுறை உன்னை காப்பாற்றி நான் அளித்த வாக்கையும் நிறைவேற்றிவிட்டேன். ஆனால் இப்பொழுது வாசுதேவரான கிருஷ்ணனுக்காக இங்கு வந்துள்ளேன். அவர் செயலை தடுத்து அவரின் தங்கை அளித்த வரத்தை காக்கவே நான் இங்கு வந்துள்ளேன். இல்லை மகாதேவா, இன்று தாங்கள் என்னை தடுக்கக்கூடாது. இந்த அத்தியாயமானது இன்றே முடிந்துவிட வேண்டும். நான் இந்த பாவியை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியே தீருவேன். ஏனெனில் இதுதான் முறையானது மகாதேவா. வாக்கொன்றளிக்கிறேன் கிருஷ்ணா. இவனுக்கு இழைத்த பாவத்திற்கான தண்டனை நிச்சயம் கிட்டும். ஆனால் இவனை தாங்கள் அழிக்கக்கூடாது. இதுவரை நான் ஒரு பற்றற்றவனாக யுத்த பூமியிலும் எனது கர்மத்தை நான் ஆற்றினேன். இக்கணம் எனது வேண்டுகோள் என்னவென்றால், தாங்கள் பற்றற்ற ஒரு நிலைக்கு திரும்ப வேண்டும். பானாசுரனை விட்டுவிட வேண்டும். என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. நான் தாங்களும் மகாகாளியும் அளித்த வரத்தை தவறாக பயன்படுத்திவிட்டேன். என்னை ஸ்ரீ கிருஷ்ணரின் கோபத்திலிருந்து காப்பாற்றுங்கள் பிரபு. இதுவரை உங்கள் மீதான எனது பக்தி உண்மையானது என்றால் தாங்கள் இப்பொழுது என்னை காப்பாற்றியாக வேண்டும். ஒரு பக்தனுக்குள் ஆணவம் புகுந்து விட்டால் பக்தி எவ்வாறு இருக்கும் பானாசுரா? என்று நீ மகாதேவரான நானும் மகாகாளியும் அளித்த வரங்களை தவறாக பிரயோகித்தாயோ, அக்கணமே உனது பக்தியானது அழிந்து விட்டது. பக்தி என்பது எள்ளளவும் உன் மனதிற்குள் இருந்திருந்தால் இந்த சூழ்நிலை உருவாகி இருக்காது. நான் இங்கு வந்தது உனது பக்திக்காக அல்ல, மாறாக என்னுடைய சக்தி மகா காளி அளித்த வரத்தினையும் காக்கவே வந்துள்ளேன். என்னை தடுக்காதீர்கள் மகாதேவா. இன்று இவன் பாவத்திற்கான தண்டனையை அளிக்காவிட்டால் இந்த கயவன் மீண்டும் அதே வழியில் தான் செல்வான். தாங்கள் கூறுவது உச்சிதம்தான் கிருஷ்ணா. எனினும் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தங்களின் இந்த சுதர்சனம் தர்மம் மற்றும் நியாயத்தின் வடிவமாகும். தங்களது சுதர்சனத்தால் பானாசுரன் தாக்கப்பட்டால் இந்த சிருஷ்டியில் காலச்சக்கரமே மாற்றம் பெறும். மகாகாளியின் பிறப்பின் பயணமானது பானாசுரனின் அழிவோடு தொடர்புடையதாகும். இன்று தாங்கள் கொடூரன் பானாசுரனை அழித்துவிட்டால் மகாகாளியின் மறுஜன்மம் என்பது பாதிப்புக்குள்ளானால் மகாகாளியின் சம்பூர்ணமான இந்த பயணம் வீணாகிவிடும் கிருஷ்ணா. ஆகட்டும் மகாதேவா, நான் பானாசுரனை அழிக்கப் போவதில்லை. ஆனால் பானாசுரா, நினைவிருக்கட்டும், நீ மீண்டும் அதர்மத்தின் வழியில் சென்றால் உனக்கு அழிவு உறுதியாகிவிடும்.
இனியும் காத்திருக்க இயலாது பிரபு. தாயாரின் மறுபிறவி, கார்த்திகேயன் மற்றும் கணேசனின் தீர்க்க யாத்திரை வெற்றியிலேயே அடங்கியுள்ளது. கார்த்திகேயனும் கணேசனும் தங்கள் தீர்க்க யாத்திரையில் எங்கு எட்டியுள்ளார்கள் பிரபு? 12 சக்தி பீடங்களில் கணேசனும் கார்த்திகேயனும் 2 சக்தி பீடங்களை மட்டும்தான் நிறுவியுள்ளனர். இங்லாஜ் தேவி மற்றும் காமாக்யா தேவி. அதன் மூலமாகவே அவர்களின் எண்ணம் மற்றும் அவர்களுக்கிடையே ஒன்றுபட்ட சக்திகளையும் பெற்றுள்ளனர். பார்வதி மறுபிறவி எடுப்பதற்கு அவர்கள் இனி அதில் மிகவும் முக்கிய பீடமான அம்பாஜியின் சக்தி பீடத்தில் இதயத்தின் சக்தியை உருவேற்றியாக வேண்டும். நாம் எந்த இடத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த இடம் வந்துவிட்டது. இங்கு ஜெகதாம்பாள் தாயை வணங்கிவிட்டு அவரின் சக்தியை பெற்றால் தாயார் மறுபிறவி எடுத்து விடுவார். வா, உடனே நாம் உள்ளே செல்வோம். கணேசா, என்னவாயிற்று? ஏன் நின்று விட்டாய்? தமையா, என் மனதில் ஓடும் எண்ணம் இதுதான். ஒரு தாயார் தன் குழந்தையை ஈன்றெடுக்கிறார். ஆனால் இன்று தன் தாயை மீண்டும் பிறப்பெடுக்க வைக்க அவர்களது குழந்தைக்கு வாய்ப்பு கிடைத்து உள்ளது. ஆம் கணேசா, இவ்வாறான நிலையை நான் சிந்தித்து பார்க்கவே இல்லை. தாயார் எப்படி அருமையான லீலையை உருவாக்கியுள்ளார். இப்பொழுது புரிந்துவிட்டது. ஒரு புதல்வனுக்கு இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இது நாம் இருக்கும் நிலையில்தான் நான் பிறப்பதற்கு முன்பு தாயாரும் இருந்திருப்பாரோ என்று. இன்று தாயார் நம்முடன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சக்தி பீடங்களின் தீர்த்த யாத்திரை தாயாரும் நாமும் சந்தித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பாகும். விரைவில் தாயார் மீண்டும் நம்முடன் இணைந்து விடுவார்கள். என்ன நேர்ந்தது? கவலை கொண்டிருப்பதேன் கிருஷ்ணா? நான் வருத்தம் தெரிவிக்க வந்துள்ளேன் மகாதேவா. யுத்த பூமியில் பாணாசுரனை அழிக்க வேண்டும் என்ற ஆவேசத்தில் பாணாசுரனின் அழிவில்தான் பார்வதி தேவியாரின் புதிய வாழ்க்கை இணைந்துள்ளது என்பதை மறந்துவிட்டேன். நன்றி மகாதேவா. பார்வதி தேவியார் அளித்த வரத்தை நான் முறித்து விடாமல் தாங்கள் பார்த்து கொண்டீர்கள். குரோத எண்ணம் கொள்கையில் கூட தங்களின் மேல் அற்புத சௌந்தர்யம் மறைந்துள்ளது கிருஷ்ணா. தங்களின் இந்த அற்புதமான பிரகாசத்தை கண்டு நாங்கள் அனைவரும் பெருமிதம் கொண்டோம். இப்பொழுது அந்த சமயத்திற்காகவே காத்துக் கொண்டிருக்கிறேன். பார்வதி குமரியாக இந்த பிரபஞ்சத்தையே மகிமைப்படுத்துவார். அப்படியெனில் தாங்கள் கூற வருவது? பார்வதியின் குமரி வடிவத்துடன் இணைந்திருக்கும் வேதனைகளையும் நான் நன்கறிவேன் கிருஷ்ணா. ஆனால் எங்கு வேதனைகள் உள்ளதோ அங்கு மகிழ்ச்சிக்கான சமயமும் மறைந்திருக்கும். கௌரியின் இந்த யாத்திரையில் எனக்கு ஒரு கணம் ஆனந்தத்தை உணரும் சமயம் ஏற்பட்டாலும் என் மனம் அவளின் வேதனைகளை பற்றி கவலை கொள்ளும். பார்வதியானவள் மறுபிறவி எடுப்பதில் தங்களிடமும் முக்கிய பங்கு இருக்கிறது கிருஷ்ணா. தங்களின் எண்ணங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு துன்பத்தை ஏற்படுத்துவது தங்களுக்கு சுலபம் அல்ல. எனினும் ஒரு கன்னியின் உருவத்தில் மகாகாளி பானாசுரனை அழிக்கும் பொழுது அனைத்தும் தர்மத்தின் வழி செல்வதாக தெரியும்.